ஒரு காலத்தில் தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் மன்னர்கள் மட்டுமல்ல, வரலாற்றை எழுதியவர்கள். சோழர்களின் கடற்படை மிகவும் வலிமையானது. வணிகம் மற்றும் போர்களுக்கு பயன்படுத்தப்பட்டது. கடல் ஆதிக்கத்திற்கு உதவியது. வில் மற்றும் அம்பு. சேரர்களின் முக்கிய சின்னம் வில் அம்பு என்பதால் அவர்கள் வில்லாளர்களை கொண்ட வலுவான படையை கொண்டிருந்தனர். கடற்படை மலபார் கடற்கரையில் அமைந்திருந்ததால் வணிக கப்பல்களை பாதுகாக்கவும் கடற்படையை வலுப்படுத்தவும் அவர்களுக்கு நல்ல வாய்ப்பு இருந்தது. நிலப்படைகள் அவர்கள் நிலப்பரப்புகளிலும் போரிடும் திறன் பெற்றிருந்தனர். சங்க இலக்கியங்கள் இதை வெளிப்படுத்துகின்றன. பதிற்றுப்பத்து போன்ற நூல்கள். பாண்டிய படைகள் யானைகள், குதிரைகள், காலாட்படைகளை கொண்டிருந்தன. டெல்லி சுல்தானிய படையெடுப்பின் போது சுமார் 20,000 முஸ்லிம் வீரர்கள் பாண்டிய படையிலிருந்து விலகியதும் குறிப்பிடத்தக்கது. வாழ் உயர்ந்தது போர்க்களத்தில், ஆனால் அரசை உயர்த்தியது தமிழ் மக்களின் அன்பு. அந்த அன்பே அவர்களை மன்னர்களாக அல்ல, நித்திய